இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மை சொல்லு, யார் நீ? சொல்லு. அக்கா, நான் தான்க்கா, உன் தங்கச்சி அஞ்சலி. நீ அஞ்சலி இல்ல, வேற யாரோ. வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் நீ அஞ்சலி மாதிரி நடிச்சிட்டு இருக்க. இது பாரு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே நிறுத்துவேன். அங்க விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா மொத்த உண்மையும் வெளியே வந்துடும். அக்கா, என் பேரு மதிக்கா. சொந்த ஊரு காசிமேடு. காசிமேடு மார்க்கெட்ல நான் மீன் வியாபாரம் பண்ணினுங்கிறேன். அந்த ஆளு மகேஷ் இருக்கான்ல, திடீர்னு வந்து, ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிறியே, ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் துட்டு தரேன், கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி மாதிரி நடின்னு சொன்னான். ஆனா நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்ன விட்டுடு சாமின்னு நான் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தேன் தெரியுமா. ஆனா கேட்க மாட்டான்ட்டாங்கா. என்ன ஆனாலும் என்கிட்டே வந்து அழுவுறான். சரி, பாக பாவமா இருந்துச்சேன்னு நடிக வந்துட்டாங்கா. அக்கா, உங்களுக்கு வேணும்னா இந்த வீட்டை விட்டு ஓடிடுறேன்க்கா. அக்கா, என்ன விட்டுடுக்கா, உங்க பணமும் வேணா, எனக்கு ஒண்ணும் வேணாம்க்கா. ப்ளீஸ் அக்கா, போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டி விட்டுடாதக்கா. அக்கா அக்கா, உன் கால வேணாலும் ஊழறக்கா. அக்கா அக்கா, என்ன விட்டுடுக்கா. உன் தங்கச்சி முஞ்சோ ஏன் முஞ்சோ ஒண்ணு தானே. என்ன பார்த்து உனக்கு இறக்கம் வரலையா? அக்கா, இறக்கம் காட்டுக்கா, காட்டு. ஏன் அஞ்சலி, உன் வேஷத்தை கொஞ்சம் என்கிட்டயாவது கலைக்கலாம்ல? அக்கா, என் வாழ்க்கைய முடிஞ்சிடும் நினைச்சேன்க்கா. நீ மட்டும் என்ன சரியா கைட் பண்ணலன்னா நான் நிஜமாவே செத்து போயிருப்பேன். ஏய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்ட நீ. எல்லாம் நீ கொடுத்த ட்ரைனிங் தானே. மகேஷ் உன்னை கண்மூடித்தனமா நம்புறாருல்ல? ஆமாக்கா, நான் தான் உண்மையான அஞ்சலிங்கிற டவுட் 1% டவுட் கூட அவனுக்கு வரல. வெரி குட். ஆனா தெரியலக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல.